பழங்காலத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு பேய் வாழ்ந்தது. அது பயணிகளை பிடித்து உணவாக்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு புத்திசாலியான இளைஞன் அந்த வழியே சென்றான். பேய் அவனை பிடிக்க வந்தபோது இளைஞன் அஞ்சாமல், "இந்த மரத்தின் கிளைகள் எத்தனை சரியாக சொல்" என்று கேட்டான். பேய் மரத்தின் அனைத்து கிளைகளையும் எண்ண முயன்றது. ஆனால் கிளைகள் மிகவும் நெருக்கமாகவும் சிக்கலாகவும் இருந்தன. அது குழப்பமடைந்து தொடர்ந்து எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிற்று. இளைஞன் அமைதியாக நகர்ந்து சென்றான். அன்று முதல் பேய் இன்னும் கிளைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறது. பழங்காலத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு பேய் வாழ்ந்தது. அது பயணிகளை பிடித்து உணவாக்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு புத்திசாலியான இளைஞன் அந்த வழியே சென்றான். பேய் அவனை பிடிக்க வந்தபோது இளைஞன் அஞ்சாமல், "இந்த மரத்தின் கிளைகள் எத்தனை சரியாக சொல்" என்று கேட்டான். பேய் மரத்தின் அனைத்து கிளைகளையும் எண்ண முயன்றது. ஆனால் கிளைகள் மிகவும் நெருக்கமாகவும் சிக்கலாகவும் இருந்தன. அது குழப்பமடைந்து தொடர்ந்து எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போயிற்று. இளைஞன் அமைதியாக நகர்ந்து சென்றான். அன்று முதல் பேய் இன்னும் கிளைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறது.